வா. என்கிட்ட வா. உன்னோட உருவம் எனக்கு வேணும். என்கிட்ட வா. உன்னோட உருவம் எனக்கு வேணும். வா. என்கிட்ட வா. 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 ஹலோ ஹலோ, யாரு யாரு யாருன்னு கேக்குறல? பிரியா, அமர், யாரு? பிரியா, ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, வெளியே வாங்க. ஹலோ, நிஷா, நிஷா, எங்க போயிருப்பா இவ? நிஷா, ஓ, இந்த நேரத்துல எங்க போயிருப்பா? ஓ, ஏய் நிஷா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவும் இந்த நேரத்துல ஒரு ரூம்ல நீ இல்லைன்னு நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? கூப்பிட்டா ஏன் பதில் சொல்லல? நிஷா, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல இங்க அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்க? சரி வா, இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. லேட் ஆயிடுச்சா? நான் என்னமோ இப்பதான் வந்த மாதிரி சொல்றேன். நான் எப்போதுல இருந்தோ இங்கதான் இருக்கேன். நான் எந்த நேரத்துக்காக இத்தனை காலமா காத்துக்கிட்டு இருந்தேனோ அந்த நேரம் இப்பதான் வந்திருக்க. என்ன நீ திடீர்னு ஒரு மாதிரி பேசுற? இத்தனை காலமா உன் காதலை புரிஞ்சுக்காம நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஐம் சாரி ஹர்ஷா. சரி, உள்ள போலாம் வா. ஆக்சுவலி ஐ அம் ரியலி வெரி ஹாப்பி நிஷா. எதுக்கு? ஏன்னா இவ்வளவு சீக்கிரமா என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிட்டியே. அப்படியா? ஒருவேளை நான் அக்செப்ட் பண்ணலன்னு வச்சுக்கோ, அப்ப என்ன பண்ணிருப்பேன்? என்ன பண்ணிருப்பேன்? உனக்கு என் கூட வாழ அதிர்ஷ்டம் இல்லைன்னு வேற பொண்ணு பார்த்து செட்டில் ஆயிருப்பேன். நான் உனக்கு ஓகே சொல்லிருக்கலன்னா வேற பொண்ணு பாத்திருப்பியா? பொண்ணு என்னால கனவுல கூட உன்னை வேற ஒரு பொண்ணோட கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா உன் ரத்தமும் மாமிசமும் எனக்கு சொந்தம். என்ன ரியா, இன்னைக்கு ரொம்ப புதுசா பேசுற. பேச்செல்லாம் பழசுதான், உன்கிட்ட சொல்றது மட்டும்தான் புதுசு. ஆமா, இவ்ளோ அழகான பொண்ணு உன் கூட இருக்கும் போத பேசிய டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த ராத்திரி எனக்கு மறக்க முடியாத ராத்திரியா இருக்கணும். என்னடா ஹர்ஷா, ராத்திரி அவ்வளவு நேரம் கூப்பிடுறேன், வாயை திறக்கல. அவன் தூங்கிட்டா அவனுக்கு காது கேட்காது. ஆமா, நிஷா எங்க காணோம்? நிஷா இவன் கூப்பிட்டாதான் வருவா போல இருக்கு. டேய், கொஞ்சம் சும்மா இருக்கியா? கலாய்க்கிறதுலாம் ஓகே, ஆனா அதுக்கு நீ இவ்வளவு ஓவரா பேசக்கூடாது. பரவாயில்ல மச்சான், சந்திலே சிந்து பாடுறியே. நீ சீக்கிரம் அவளை கூப்பிட்டு தொலைடா, பசி தாங்கல. நிஷா, 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 நிஷா.
என்னடா ஆச்சு இவளுக்கு இன்னைக்கு இவ்ளோ சாப்பிடுறா? ஏமா எங்களுக்கு கொஞ்சமாவது மிச்சம் வைக்கிற ஐடியா இருக்கா? நாங்க யாரும் இன்னும் சாப்பிடலடி. என்னடி இது? நிஷா ஸ்டாப் இட். ஏய் என்னடி இப்படி திணிச்சிட்டு இருக்க? நிஷா என்னடி பண்ற? என்னாச்சு இவளுக்கு? அடேங்கப்பா, என்னடா இவ என்னோட 5 நாள் சாப்பாடு இவ ஒரே வேலையில சாப்பிட்டுட்டா. ஏய் நிஷா, ஏய். என்னாச்சு இவளுக்கு? பிரியா, நீ போய் கொஞ்சம் அவளுக்கு என்னாச்சுன்னு பாரு. ஓகேடா, நான் போய் என்னன்னு பாக்குறேன். யா. என்ன இது? இந்த ரூம்ல ஏன் லைட் வேலை செய்ய மாட்டேங்குது? நிஷா, ஆர் யூ ஆல் ரைட்? என்ன இதெல்லாம்? வா, கீழே எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வரேன், நீ போ. கமான் ரியா, இப்படி படுத்து நீ என்ன பண்ண போற? இந்த ரூம்ல வேற லைட்ஸ் எதுவும் வேலை செய்யல. இருட்டுல தனியா இருந்து என்ன பண்ண போற நீ? நான் வரேன்னு சொல்றல, நீ போ. அதெல்லாம் முடியாது. நீ வந்தாதான் நான் போவேன். உனக்கு சொன்னா புரியாதா? எத்தனை தடவை சொல்றேன்? என்ன, அவன் நல்லா தானே இருக்கா? தெரியலடா, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏதோ புதுசா பிஹேவ் பண்றாடா.
அவ நம்ம நிஷாதானா இல்லையான்னு எனக்கே டவுட்டா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மேபி அவளுக்கு ரெஸ்ட் தேவைப்படுதோ என்னமோ. ம் தூங்கட்டும் விடு.